ஹாய் காய்ஸ், இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு தான் போக போகிறோம். புதுசாக ஒரு வண்டி எடுத்திருக்கோம். புதுசாக இல்லை, செகண்ட் ஹேண்டில் ஒரு வண்டி எடுத்து அது ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் தான் எடுத்திருக்கோம். ஆல்ரெடி ஒரு வண்டி இருந்துச்சு, அது வந்து இவங்க அப்பாவுக்கு. இப்போ வந்து ஒரு வண்டி எடுத்திருக்கோம், அது இவங்களுக்கு தான். அந்த வண்டியை தான் பூஜை போட போகிறோம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து கோயிலுக்கெல்லாம் போகணும். ஸோ அதனால் கடைக்கு போயிட்டு மாலை, தேங்காய் பழம், எலுமிச்சை பழம் எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நான் அங்கேருந்து கோயிலுக்கு போயிட்டு எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு காட்டுறேன். இன்றைக்கி பக்கம் தான். ஸோ உங்களுக்கும் அப்படியே ஃபுல் வீடியோ பாருங்கள் மறக்காமல். காய் பழம் மாலை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. காலையில் எப்பயுமே ஒரு 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு எப்பயும் பெட்ரோல் அதிகமாக தான் வண்டியில் எப்பயுமே போட்டால் 300 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு போட்டு வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்னன்னு தெரியல, பெட்ரோல் நாங்கள் போகணும். காலையில் ஆனால் வண்டி ஆட்டி பார்த்து பெட்ரோல் இருந்துச்சு. சரி போயிட்டு வந்துடும், சரி போயிட்டு வந்து அதுக்கப்புறமா பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சோம். கரெக்டாக போகிற வழியிலேயே நடு ரோட்லேயே நிச்சிட்டு அதுக்கு ஃப்ரெண்டே கால் பண்ணி லோக்கல்லே பெட்ரோல் வாங்கிட்டு வாடா, அதுக்கப்புறம் போய் பெட்ரோல் பங்க்கில் போய் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டே கால் பண்ணி அமௌண்ட் போட்டு விட்டு பெட்ரோலை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கான். அந்த பழைய வண்டியில் வந்து அது அளவு தெரியும், கட்டைப்பு காலியாருன்னு சொல்லிட்டு இதில் பார்த்தேன் என்னன்னு தெரியல. இது வந்து பெட்ரோல் முள்ளு மட்டும் கொஞ்சம் இல்லை, பெட்ரோல் முள்ளு மட்டும் கொஞ்சம் உடஞ்சிருக்கான். அப்பயும் காட்டும், பட் கன்ஃபியூஷன் ஆகி விட்டது. நான் பெட்ரோல் இருக்குன்னு நினச்சி அப்படியே வந்தேங்க, பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. நேற்று இல்லை, பெட்ரோல் போட்டு 4 நாள் ஆகுது. போடவே இல்லையா? ஃபஸ்ட்டு வண்டியை ரெடி பண்ணி எடுத்தா அப்போ வந்து ஒரு 330 ரூபாய்க்கு போட்டேன், ஒரு 3 லிட்டர் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து ரெடி பண்ணி எடுத்து இப்போ தான் பூஜை போடவே போகிறேங்க. ஏன்னா அங்கங்கே கொஞ்சம் பெண்டு லூஸாக இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃப்ரெண்டு வந்துடுவான். வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கோயிலுக்கு போய்க்கலாம். எப்போவுமே பைக்கில் பெட்ரோல் அதிகமாக தான் வச்சுப்பாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுப்பாங்க. இந்த டைம் கோயிலுக்கு போயிட்டு வந்து பெட்ரோல் போட்டுக்கலாம் சொல்லிட்டு நினச்சிட்டு வந்துட்டுங்க. ஸோ போகிற வழியிலே காலி ஆயிடுச்சு. எப்படி ஒன்று உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டாங்க பெட்ரோல் வாங்கிட்டு. லோக்கலில் தான் பெட்ரோல் வாங்கிட்டு வந்தாங்க, அதனால் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறமா பங்க்கில் போட்டுக்கலாம் சொல்லிட்டு, லோக்கலில் வாங்கினா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும், பங்க்கில் வாங்கினா கொஞ்சம் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால பங்க்கில் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சமாக மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க. பெட்ரோல் வாங்கிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம் கோயிலான. இதுதான் எங்கள் குலதெய்வம் கோயிலோட என்ட்ரன்ஸு. கோயில் பார்க்கவே ரொம்ப பெருசாக இருக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் எட்டாக இருக்கனால அமைதியாக இருக்கும். கோயிலான யாருமே அதிகமாக வரமாட்டாங்க, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த இடமே. சாமி வந்து பூஜை போடுறதுக்கு வந்து பூசாரி வந்து வண்டியை வெளியே நிறுத்த சொன்னாங்க. வெளியே நிறுத்திட்டு வண்டியை வந்து அப்புறம் தண்ணி தெளிக்க சொன்னாங்க. ஆல்ரெடி வாட்டர் வாஷ் பண்ணிட்டுங்க. சொன்னால் தண்ணி மட்டும் தெளிச்சிக்கலாம், குடம் இருக்குது தண்ணி எடுத்து தெளிச்சிருங்க சொல்லிட்டு கோயிலில் சாமி பார்த்த மாதிரி வண்டியை நிறுத்த சொன்னாங்க. வண்டியை நிறுத்திட்டு அப்புறம் வண்டிக்கு பொட்டு எல்லாம் வைக்க சொன்னாங்க. பொட்டு வச்சுட்டு சாமிக்கு வந்து நான் தேங்காய் பழம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சாமி காட்டுறதுக்கு வச்சுட்டேன். முன்னாடி பூசாரியும் பூஜை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு சாமி கிட்ட பூஜை போட்டு சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு போயிட்டு வண்டிக்கு பூஜை போட்டுக்கலாம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உள்ள சாமி கிட்ட பூஜை போட்டுருந்தாங்க. உள்ள சாமிக்கு பூஜை போட்டுட்டாங்க. நாங்கள் அதனால சாமி கும்பிட்டுட்டோம். அப்புறமா வந்து பூ கொடுத்தாங்க வண்டிக்கு மாட்ட சொல்லி. ஸோ இப்போ வெளியே வண்டிக்கு பூ மாட்டினாங்க. அப்புறம் எலுமிச்சி பழம் வச்சு வண்டி மேலே ஏற்றுன்னு சொல்லி எலுமிச்சி பழமும் கொடுத்தாங்க. வண்டிக்கு மாலை போட்டுட்ட அப்புறம் வண்டிக்கும் பூஜை போட்டாங்க. வண்டிக்கு கற்பூரம் எல்லாம் காட்டிட்ட அப்புறம் சாமிக்கு முன்னாடி வண்டி சாவி வச்சு எடுக்கணும்னு சொல்லிட்டு வண்டி சாவியை சாமிக்கு முன்னாடி வச்சு கும்பிட சொன்னாங்க. சாமி கும்பிட்ட அப்புறம் வண்டி சாவி எடுத்துட்டு வந்து வண்டிக்கு அடியில் இருக்கிற 2 எலுமிச்சி பழத்து மேலேயே வண்டியை ஏற்றிட்டு அப்புறம் சாமி ஒரு சுற்றிட்டு இப்போ வெளியே நிறுத்திட்டு சொன்னாங்க. அதே மாதிரி இவங்களும் கரெக்டாக பண்ணிட்டாங்க. வண்டிக்கு பூஜையெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோயில் தான் வந்திருக்கோம். பின்னாடி இருக்கிறது குலதெய்வம் கோயில் தான், பெருசாக இருக்கும். அந்த கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். வண்டியை அதுக்கு முன்னாடி ஒரு முறை வந்து காட்டுறேன். பேக்கில் காட்டுறது நல்லாயிருக்கும். இதுதான் நாங்கள் எடுத்து ரெடி பண்ண பைக். நம்ம யூடியூப் சேனல் நேமு, இன்ஸ்டாகிராம் சேனல் நேமு அவனும் நானும் பேசி இன்ஸ்டாகிராம் சேனல் நேமு. இது எனக்கு எப்போ ஓட்டினாங்கன்னே தெரியுது, எங்கிட்ட சொல்லவே இல்லை, அப்படியே சர்ப்ரைஸாக ஓட்டின்னு வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒட்டியாச்சு. லிங்க் தான் இல்லை. இதுதான் நம்மளோட வண்டி. நம்ம ஸ்கேனர் கூட வச்சுக்கலாம் தானே. இதுக்கு முன்னாடி யாரும் ஸ்கேன் பண்ணால் நம்ம சேனல் தெரியுது மாதிரி வச்சுக்கலாமா? அப்படி வைக்க முடியுமான்னு கேட்டேன். வைக்க முடியும், ஆனால் அந்த இது ஒட்டணும் வாங்கி தனியாக ஒட்டிக்கலாம். சரி, இப்போ வந்து அப்படியே எங்கள் கோயிலை வந்து அப்படியே சுற்றி காட்ட போகிறோம். வாங்க. ஃபுல்லாக என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு முனியப்பன் கோயில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 7 முனியப்பன் கோயில் சாமி இருக்கும். வா கூட அங்கேயே வச்சுக்கண்ணே. உள்ளே பார்த்தீங்கன்னா தான் சாமி இருக்கும். இந்த சாமிக்கிட்ட வண்டி சாவி வச்சு தான் பூஜை போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆலமரம், பெரிய ஆலமரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோவில் இருக்கும். பின்னாடி வாங்க, உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். அதுக்குள்ளே பாம்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் தான் சொன்ன என்கிட்ட வாங்க காட்டுறேன். வந்துருக்கோம்.
எனக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க உள்ள பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் கீழே வந்து தண்ணி நன்னிட்டு தெரியல. இதில் இருக்கும், கல்லு கடியில் இருக்கும். நம்ம பூட்டிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜொனன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இது வரைக்கும் எனக்கு தண்ணி வற்றி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. எப்பவுமே இதுக்குள்ளே வரவங்க சாமி கும்பிட்டு கால் நினச்சிட்டு தண்ணி தெளிச்சிட்டு தான் போவாங்க. தண்ணியும் அதே மாதிரி க்ளீனாக தான் இருக்கும், ஃபுல் க்ளீனாக இருக்கும் தண்ணியும். மேலே முடாப்பு, இது மேலே வந்து முடாப்பு யாரும் வந்து விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஆழமா? ரொம்ப ஆழலாம் இல்லை, கம்மி தான். ஆனால் இந்த தண்ணி மட்டும் வந்து இது வரைக்கும் நான் வற்றி பார்த்ததே இல்லை. பாம்பு இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் இருக்கா என்னான்ட்டு உண்மையாக தெரியல. அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இது பாம்பு இருக்குன்றாங்க. இதில் ஆனால் பாருங்க ஒரு பாம்பு சிலை எவ்வளோ பெருசாக இருக்குது. பாம்பு சிலை மட்டும் இங்கே ஒன்று செஞ்சு வச்சுருப்பாங்க. இது ரொம்ப நாளாவது பாம்பு சிலையில் வந்து கோலி குண்டுலாம் இருக்கும். ஆமாம், இதுவும் ஒரு சாமி தான். பார்த்தீங்கன்னா பாம்பு இருக்கும், பெரிய பாம்பு. கோலி குண்டு பிடிங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க. கோலி குண்டுலாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோயில் பக்கமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரி இருக்கும். பின்னாடி சைடு வந்து ஏரி இருக்கும், தாமரைப்பூ இருக்கும். அப்படி இப்போ அங்கே போய் காட்டுறேங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அங்கே போகலாம். டைம் வரும்போது இங்கே வந்து தாமரைப்பூவே இல்லை, இந்த டைம் நிறைய வச்சுருக்குது. இந்த கோவிலோட குளம் தான் இது. சின்ன வயசில் எங்கெல்லாம் வந்து மீன் பிடிச்சிட்டு குளிச்சுட்டுலாம் போயினுக்குறேங்க. நாங்கள் போன டைம் வரும்போது இது ஃபுல்லாக மூடிடுச்சு தான் தண்ணி. இந்த இது படிக்கட்டெல்லாம் மூடிடுச்சு. மழை சீசன்லாம் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா இங்கே வரைக்குமே வந்து ஃபுல்லாக முழிச்சிடும். தாமரைப்பூவில் ஒரு கூட அறுக்க முடியாது. என்ன இருக்க முடியாது? தாமரைப்பூவை அறுக்க முடியாது. அதை அறுத்து மட்டும் நீ என்ன பண்ண போகிற? சும்மா தான் அவங்களுக்கு காட்டலான்னு. இதுதான் வந்து குளம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் எங்கள் கோயில், இதுதான் எங்கள் கோவில். அதுக்கப்புறம் இதுக்கு மிச்சம் என்ன காட்டுறதுன்னு தெரியல. அவ்வளோதான் கோயில் எங்களது. இந்த அளவு தான். இதுதான் எங்களோட குலதெய்வம் கோயில். இதுலேயே அதிகமாக பண்டிகை நிறைய ஒரு அந்த சீசனில் அது ஃபுல்லாக எடுத்து போடுறேங்க. சரி, ஓகே கைஸ், நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறமா அவங்க வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறேங்க. மழை வேறு வர மாதிரி காலையில் வெயிலே இல்லை. நான் எப்போ வீடியோ போட போனாலும் வீடியோ எடுக்கலாம்னு நினைக்கும் போதெல்லாம் கரெக்டாக மழை வர மாதிரியே இருக்குது. ஆமாம், எப்போ வீடியோ எடுத்தாலும். சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.